பிரிட்டனுக்கு 5 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் லண்டனில் உள்ள பெட்டசி பவர் ஸ்டேஷன் நிலையத்திற்கு நேற்று வருகை மேற்கொண்டார். தேம்ஸ் நதிக்கரையோரம் அமைந்துள்ள அந்நிலையம் ஐரோப்பாவில் மலேசிய அரசாங்கத்தின் பெரிய முதலீடாகும். PNB, சைம்டாபி, SP சத்யா, EPF ஆகிய மலேசிய குழும நிறுவனங்கள் அதன் உரிமையாளர்களாகும். பிரதமர் தலைமையிலான பேராளர் குழுவை பெட்டசி ப்ராஜெக்ட் ஹோல்டிங் கம்பெனி லிமிடெட் தலைவர் தான் ஸ்ரீ ஷாரில் ரிசா ரிட்ஸ்வான் எதிர்கொண்டு வரவேற்றார். அந்த மையத்தில் 16.97 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு திட்டம் குறித்து பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அங்குள்ள வசதி கட்டமைப்புகள் கண்டு வியந்த டத்தோஸ்ரீ அன்வார் அரசாங்க சார்பு நிறுவனங்களுக்கு அது நல்ல லாபத்தை கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய புனரமைப்பு திட்டமான இந்த பெட்டசி பவர் ஸ்டேஷன் வளாகம் 4000 புதிய வீடுகள், 3.5 மில்லியன் சதுர அடியில் கலப்பு வணிக வளாகம், 7.69 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பொது இடம் ஆகியவற்றோடு 20,000 வேலை வாய்ப்புகளை உள்ளடக்கியதாகும். அதன் கட்டுமானம் பாதி பூர்த்தியடைந்துவிட்டது. 2022 அக்டோபரில் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது முதல் பெட்டசி பவர் ஸ்டேஷன் வளாகம் 24 மில்லியனுக்கு மேற்பட்ட வருகையாளர்களை பெற்றுள்ளது. பல்வேறு கடைகள், உணவகங்கள், ஆற்றங்கரையில் ஐஸ் சறுக்கு உள்ளிட்ட பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், லண்டன் மாநகரின் இரம்மியமான அழகை கண்டுகளிக்க கண்ணாடி லிப்ட் வசதி என வருகையாளர்களை கவரும் அம்சங்களை அந்த மையம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. பூமிபுத்ராக்களை கைதூக்கி விடுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட DEB எனப்படும் புதிய பொருளாதார கொள்கை காலத்திற்கும் நீடிக்க முடியாது. படிப்படியாக அதனை அகற்றித்தான் ஆக வேண்டும் என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். DEB கொள்கை குறிப்பிட்ட அளவு அதன் நோக்கத்தை அடைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. தொழில் முனைவு மற்றும் வர்த்தக துறையில் முன்னேற்றங்கள் உள்ளன. சில மலாய்க்காரர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். எனினும் வணிக கலாச்சார தேவைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பெரும்பாலோர் தோல்வி அடைந்துள்ளனர். எனவே இன அடிப்படையிலான கொள்கை இன்னமும் தேவைப்படுகிறது. 1971 ஆண்டில் அது அறிமுகப்படுத்தப்படாமல் மட்டும் இருந்திருந்தால் மலாய்க்காரர்களுக்கும் மற்ற இனங்களுக்கும் இடையிலான பொருளாதார இடைவெளி இன்னும் அதிகமாகியிருக்கும். இதனால் சமூகங்களுக்கு இடையில் பதற்றமும் அதிகரித்திருக்கும் என மகாதீர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அக்கொள்கையை அகற்றுவதற்கான காலம் ஒரு நாள் வந்தே தீரும். ஆக DEB இருக்கும் வரை அதனை மலாய்க்காரர்கள் நன்கு பயன்படுத்தி மற்ற இனங்களுக்கு ஈடாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என மகாதீர் கேட்டுக்கொண்டார். கபார்ஞ என்ற போட்காஸ்ட் உரையாடலில் அவ்வாறு மகாதீர் கூறினார். 1969 மே 13 இனக்கலவரத்தின் எதிரொலியாக 1971 ஆண்டில் அப்போதைய பிரதமர் அப்துல் ரசாக் இந்த DEB கொள்கையை அறிமுகப்படுத்தினார். பெரும்பான்மை இனத்தவர்களான பூமிபுத்ராக்களுக்கு ஆதரவான உறுதியான செயல் திட்டங்கள் மூலம் இனங்களுக்கிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதை அது நோக்கமாக கொண்டது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிக்க கோரி செம்பனை தோட்ட தொழில் துறையிடம் இருந்து வரும் விண்ணப்பங்களை பரிசீலிக்க அரசாங்கம் தயாராக இருக்கிறது. உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இவ்வாறு கூறியுள்ளார். அந்நிய தொழிலாளர் தருவிப்பை கடந்த ஆண்டு முதல் அரசாங்கம் முடக்கி வைத்துள்ளது. என்றாலும் மோசமான ஆள்பல பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருப்பதால் மூலப்பொருள் தோட்ட தொழில் அமைச்சு அதில் விலக்களிக்க கோருகிறது. குறிப்பாக சபா, சரவாக் மாநிலங்களில் பயிர்களை அறுவடை செய்யக்கூட ஆளில்லாத அளவுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை மோசமடைந்துள்ளது. இதற்கு தீர்வு காணவில்லை என்றால் விவசாயிகள் பெரும் நட்டத்தை சந்திக்க வேண்டி வரும் என கூறி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜோஹரி கனி அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் தேவைப்படும் அந்நிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முழு விவரங்களை தருமாறு தோட்ட தொழில் அமைச்சை கேட்டுள்ளோம். எல்லாம் கிடைத்ததும் பரிசீலித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என சைஃபுடின் கூறியிருக்கின்றார். வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை அரசாங்கம் நிர்ணயித்த உச்ச வரம்பை நெருங்கிவிட்டதால் அந்நிய தொழிலாளர் தருவிப்பு அறிவிக்கப்படாத தேதி வரை முடக்கி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
செலங்கூர் ரவாங் கம்போங் மலாயு ஹால் இடாயா பள்ளிவாசல் வளாகத்தில் பெண் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொப்புள் கொடி அறுக்கப்படாத அந்த குழந்தை நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு அங்கு காணப்பட்டதாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நோர் அரிஃபின் மொமாட் தெரிவித்தார். பியூரின் என்று எழுதப்பட்டிருந்த வெள்ளை நிற சட்டையில் போர்வையால் குழந்தையின் உடல் சுற்றப்பட்டிருந்தது. அடையாள ஆவணங்கள் எதுவும் உடன் கண்டெடுக்கப்படவில்லை. மேல் நடவடிக்கைக்காக குழந்தையின் சடலம் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருந்தால் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஜொஹூர் பாருவில் போதைப்பொருள் உட்கொண்ட மயக்கத்தில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஆடவர் கைதாகியிருக்கின்றார். தமண்டாயா ஜலன் பர்தாம் டுவா பர்த்திகா என்னும் இடத்தில் நேற்று காலை 11:40 மணியளவில் அந்த விபத்து ஏற்பட்டது. ஜலன் ஆஸ்டின் பெர்டானா தீகாவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சிவப்பு நிற ஹோண்டா அக்கார்ட் காரில் இருந்த 39 வயது அந்த ஆடவரின் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்டனர். சோதனைக்காக காரை நிறுத்த சொன்னபோது கேட்காமல் சுமார் 4 கிலோமீட்டருக்கு அந்த ஆடவர் தப்பியோடினார். அதுவும் ஜிக்ஸாக் பாணியில் குறுக்கும் நெருக்குமாக அவர் காரை ஓட்டியதில் சிங்கப்பூரில் பதிவு பெற்ற மஸ்தா 3 கார், பிஜோ 408 ஆகிய 3 வாகனங்கள் விபத்தில் சிக்கின. அந்த 3 வாகனங்களில் இருந்தவர்களில் ஒரு காரோட்டி காயமடைந்து கிளினிக்கில் சிகிச்சை பெற்றிருக்கின்றார். போதை மயக்கத்திலிருந்த ஆடவரும் மற்ற வாகன ஓட்டிகளும் காயமின்றி தப்பினர். சம்பவ இடத்திலேயே அவரை கைது செய்த போலீசார் 12.99 கிராம் ஷாபு, 13.59 கிராம் ஹெரோயின், 3 யாபா போதை மாத்திரைகள், 2 அரிமின் 5 போதை மாத்திரைகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். சம்பவத்தின் போது மெத்தபெத்தமைன் மற்றும் ஆம்பெத்தமைன் போதைப் பொருளை உட்கொண்டிருந்த அந்த நபர் 16 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலிஸில் வரலாறு காணாத காட்டு தீயால் இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் குறைந்தது 1 வாரத்திற்கு வீடுகளுக்கு திரும்பக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மின்கசிவு, நிலச்சரிவு மற்றும் நச்சுப் பொருட்களின் தாக்கம் உள்ளிட்ட அச்சங்களால் அந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதியே அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் வீடுகளுக்கு திரும்ப முடியாத விரக்தியில் பல்லாயிரக்கணக்கானோர் கோபமடைந்துள்ளனர். வாட்ஸ்அப் குழுக்கள் வாயிலாக அதிகாரிகள் மீதான தங்களின் ஆதங்கத்தை அவர்கள் கொட்டி தீர்ப்பதாக கூறப்படுகிறது. கோர தாண்டவமாடிய காட்டு தீயில் இதுவரை 16,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு கருகியிருக்கிறது. இந்நிலையில் மக்களை வீடுகளுக்கு திரும்ப அனுமதிப்பது மிகவும் ஆபத்தானது என்பதே அதிகாரிகளின் வாதமாக உள்ளது. எரிவாயு மற்றும் கழிவுநீர் பாதைகள் சேதமடைந்துள்ளன. எல்லா இடங்களிலும் நச்சு கழிவுகள் உள்ளன. எனவே மக்கள் அதிருப்தி அடைந்தாலும் அவர்களின் பாதுகாப்பே எங்களுக்கு முக்கியம் என லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் கூறியது. காட்டு தீயில் இதுவரை 25 உயிர்கள் பலியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.